சந்திராஷ்டம பாதிப்புகளை குறைத்து கொள்ள எளிய வழி என்ன அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். முதல்ல சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாதிப்பு வரும் என்று நினைப்பதே தவறு. சந்திராஷ்டமம் என்பது ரொம்ப பெரிய பாதிப்பு எதையும் கொடுத்துடாது, இதுதான் நிஜம். சந்திராஷ்டமத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல சந்திராஷ்டமம்னா என்ன? நம்ம ராசிக்கு 8வது ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலத்தினை நம்ம சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இது பார்த்தோம்னா ஒரு ராசியிலே சந்திரன் ஒரு 2.25 நாள் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த 2.25 நாளுமே நமக்கு சந்திராஷ்டமமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு நட்சத்திரத்தினுடைய ஏதாவது ஒரு பாதத்திலே தானே பிறந்திருப்போம். உதாரணத்திற்கு ஒருவர் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார், அதுவும் முதல் பாதத்திலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவருக்கான சந்திராஷ்டம காலம் எது அப்படிங்கிறத உங்களுடைய ஜோதிடரிடம் சென்று அறிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னு சொன்னால் மிதுன ராசியிலே 3வது பாதமாகத்தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் என்பது வரும். அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா மிருகசீரிஷத்தினுடைய 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதனைத் தொடர்ந்து திருவாதிரையினுடைய முதல் பாதம் என்பது இடம் பிடித்திருக்கும். இது அப்படியே நம்ம இங்கே அப்படியே திருவாதிரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு பார்த்தோம்னா அவர் மகர ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலம்தான். சந்திரன் மகர ராசியில் இருக்கார்னு சொன்னால் அது சந்திராஷ்டம காலம் சொல்கிறார். இந்த 3ஆம் பாதத்தோடு நாம் ஒப்பிடும் பொழுது இங்கே பார்த்தோம்னா உத்திராடம் 2, 3 அந்த 4ஆம் பாதம் சொல்கிறோம் இல்லையா, உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட 6 மணி நேரம் மட்டும்தான் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிறோம், ஒரு 2.25 நாள் நமக்கு சந்திராஷ்டமம் நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. திருவாதிரை முதல் பாதத்திலே பிறந்தவருக்கு உத்திராடம் 4ஆம் பாத நேரம் என்பதுதான் சந்திராஷ்டம நேரமாக இருக்கும். சரி, இது போக இந்த சந்திராஷ்டமத்திலேயே கூட அனுகூல சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒன்றாம் உண்டு. அதாவது மைத்திர சந்திராஷ்டமம், பரம மைத்திர சந்திராஷ்டமம்லாம் கூட சொல்லுவார். மைத்திரம்னு சொன்னால் நமக்கு என்ன, மித்ருத்துவம் சொல்கிறார். நட்பான பலத்தினை தரக்கூடிய ஒரு நட்பு பலனை தரக்கூடிய சந்திராஷ்டமமாக கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த மறுபடியும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தையே நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணேன்னா திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திர காலிலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற அந்த நேரத்தினை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கணும். நட்சத்திரத்தை எண்ணி அதிலே 9ஆல் வகுத்த மிச்சம் என்பது 8 அல்லது 9ஆக வந்தால் அங்கே சந்திராஷ்டமத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 8ன்னு சொல்லி வந்ததுன்னா அது மைத்திர சந்திராஷ்டமங்கிறார். இப்போ திருவாதிரை காலாளுக்கு திருவோணம் வரைக்கும் எண்ணினோம்னா அது பார்த்தேன்னா 17வது நட்சத்திரமாக வரும். 9ஆல் வகுத்த மிச்சம்னு பார்த்தோம்னா 8ஆம் நம்பருங்கிறது வரும். அது என்ன ஆனது, மைத்திர சந்திராஷ்டமம், நட்பு பலத்தினை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம்னு வரும்பொழுது அது பரம மைத்திரம்ங்கிறார், மிகவும் நட்பான பலத்தினை தருங்கிறார். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதற்கு பயப்பட வேண்டும்னு சொன்னால் அந்த உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் வருகின்ற அந்த காலத்திற்குத்தான் பயப்பட வேண்டும். அதிலும் அந்த 4ஆம் பாதம் வருது இல்லையா, அதுதான் அவர்களுக்கு சற்று சிரமத்தினை தரக்கூடும். அது கூட என்ன மாதிரியான சிரமம் பார்த்தோம்னா மனதளவிலே சஞ்சலம் என்பது இருக்கும். சந்திராஷ்டமத்தினுடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா மனக்குழப்பமாக இருக்கும். மனதிலே இவர்கள் தெளிவின்றி செயல்படுவார்கள். மன சஞ்சலத்தோடு செயல்படும் பொழுது அந்த செயலானது ஒரு முழுமையான வெற்றியினை தராது அப்படிங்கிறது தானே அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பலனே. உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் இருக்கான், எக்ஸாம் எழுத போகிறான், முக்கியமாக ஆனுவல் எக்ஸாம். அந்த ஆனுவல் எக்ஸாமில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு, அவன் ஏற்கனவே அந்த சப்ஜெக்டை ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருக்கான். ஒரு மேத்தமேட்டிக்ஸ்லேயே வச்சுப்போமே, அன்னைக்கு பார்த்தா அவனுக்கு சந்திராஷ்டம நாளாக இருந்துட்டுன்னா அதுக்காக அவன் எக்ஸாம் எழுத போகாமல் இருக்க முடியுமா? என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த குறிப்பிட்ட சந்திராஷ்டம காலம் என்பது பகல் பொழுதிலே வந்தால் அபராண்ண காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதியம் 3 மணிக்குள்ளாக அந்த சந்திராஷ்டமம் என்பது நேர்ந்தால் அங்கே என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொன்னால் நீத்த மோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீத்த மோரை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது. நீத்த மோரை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை எக்ஸாமுக்கு போகிறான்னு சொன்னால் அவனுடைய மனமானது
எந்த விதமான பதட்டமும் இன்றி தெளிவாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் வருதுன்னு வச்சுப்போமே, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கை பண்ணி ஆகணும், அன்றைக்கி ஒரு முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது நம்ம பண்ணியே ஆகணும், அல்லது முக்கியமாக ஒரு கேஸ் இருக்குது நமக்கு, அந்த கேஸில் போய் நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும், அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அந்த கோர்ட்டில் வந்து நமக்கு அந்த டைம் தான் நமக்கு கூப்பிட்ருக்கா, நம்ம போயே ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது மத்தியானம் 3 மணிக்கு மேலே அந்த சந்திராஷ்டம காலம் என்பது வந்தால் அந்த நேரத்திலே ஒரு டம்ளர் பால் சாப்பிட வேண்டியது. அந்த வெறுமனே அந்த பாலோடு லேசாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா, வெல்லத்தை கலந்து அந்த பாலிலே வெல்லம் கலந்து அதை சாப்பிட்டுட்டு போனோம்னாலே நம்முடைய மனமானது அங்கே தெளிவாக செயல்படும். இந்த பால் மற்றும் நீர் மோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீர் மோரிலே அந்த சந்திரனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாலில் வந்து அந்த லேசாக வெல்லத்தினை கலக்கும் பொழுது அங்கே சூரியனுடைய பலம் என்பது அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது. நம்முடைய ஆன்ம பலம் என்பது அங்கே கூடி அந்த மன சஞ்சலம் என்பது அங்கே இல்லாமல் நமக்கு தெளிவாகவே நம்மை செயல்பட வைக்கிறது. ஆக சந்திராஷ்டமத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்திராஷ்டமங்கிறது என்ன பண்ணும், மனசஞ்சலத்தை தரும். இன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, நம்ம வந்து ஏதோ ஒரு வேலையை முக்கியமான வேலையை பண்ணணும்னு சொன்னால் காலையிலே பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போக வேண்டியது, பிள்ளையாரை சுற்றி நமஸ்காரம் பண்ண வேண்டியது, தோப்பு கரணத்தை போட வேண்டியது, ஒரு செதறு தேங்காயை உடைச்சிட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது. அதன் மூலமாக எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் எந்த வேலைக்காக செல்கிறீர்களோ அந்த வேலையானது நிச்சயமாக முழுமை பெறும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.